எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இயக்க விதிகள். இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் என்னென்ன இருக்குது? சரியான விடையை தேர்வு செய்க, அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக, அதே மாதிரி பொருத்துக. இதை மூணையும் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்கிறது, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த காணொலியை பாருங்கள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? நிலைமம் பார்த்தீங்கன்னா பொருளின் நிறையை சார்ந்தது. இரண்டாவது கேள்வி, கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். உந்த மாற்றம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருளில் இரண்டிலுமே இந்த நியூட்டனின் மூன்றாம் விதி பயன்படுகிறது. நான்காவது கேள்வி, உந்த மதிப்பு y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு, அதாவது x அச்சில் பார்த்தீங்கன்னா காலம், y அச்சில் உந்த மதிப்பு கொண்டு ஒரு வரைபடம் சாய்வாக வரையப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ இதனோட இந்த வரைபட சாய்வின் மதிப்பு என்னன்னா விசை. விசை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சரியான விடை சைக்கிள் பந்தயம். சைக்கிள் பந்தயம். அடுத்து ஆறாவது கேள்வி, புவியீர்ப்பு முடுக்கம் G இன் அலகு மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆகும். இது கீழ்காணும் அலகுகளில் எதற்கு சமம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நியூட்டன் கிலோகிராம் இன்வெர்ஸ். அல்லது இப்படி எழுதலாம், நியூட்டன் பெர் கிலோகிராம். இப்படி எழுதியிருந்தாலும் கரெக்டு தான். ஏன்னா எக்ஸாமில் சில சமயம் இந்த மாதிரி எழுதுனா, எங்கப்பா நீங்கள் இப்படி ஆன்சர் கொடுத்தீங்க, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் இந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. இதுவும் அதேமாதிரி கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்பாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸுக்கு சமமாகும்? 98 பெருக்கல் 10⁸8 டைன். அதாவது 98 பெருக்கல் 10⁸8 டைன் தான் ஒரு கிலோகிராம் எடைக்கு சமம். அடுத்து எட்டாவது கேள்வி, புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு. புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m தான். அதே m தான். அடுத்து, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும்.
அடுத்து ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதியும் நியூட்டனின் பொது ஈர்ப்புவியல் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி நியூட்டனின் பொது ஈர்ப்புவியல் விதி. அடுத்து இதில் இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு என்ன தேவை? விசை தேவை. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. அடுத்து இரண்டாவது கேள்வி, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்த நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்த நிகழ்வு அதாவது இயக்கத்தில் நிலைமம் மூலம் பாருங்க, இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. அடுத்த மூன்றாவது கேள்வி, மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. அப்போ மரபு ரீதியாக வலஞ்சுழி நெகட்டிவாகவும் இடஞ்சுழி பாசிட்டிவ் குறியீட்டில் குறிக்கப்படுகிறது. அடுத்தது, மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுகிறது. பற்சக்கரங்கள். ஸோ ஒரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி, 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும். 980 நியூட்டன் எண் அளவாக இருக்கும். அடுத்து இதில் மூன்றாவது பகுதி பொறுத்துக. பாருங்க, இங்கே நம்பர் வச்சுக்கலாம், 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. அடுத்து நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி, விசையின் விதி. அடுத்து நியூட்டனின் மூன்றாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இயக்க விதிகள் இந்த பாடத்திற்கான வினாவிடைகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.